மற்றொரு அண்மை செய்தி பார்க்கலாம். காவலரின் தாய் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிக்கலாம். பவானி வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய சாத்தாங்குளத்தில் பணிபுரியக்கூடிய காவலரின் தாய் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது திருச்செந்தூர் அருகே உள்ள தேரிப்பனை சிஎஸ் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜெயபால், இவரது மனைவி வசந்தா ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளராக இருந்து வந்துள்ளார். இந்த தம்பதியினருக்கு சபிதா என்ற மகளும் வினோத் விக்ராந்த் என்ற மகன்களும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். சபிதா, வினோத் கோயம்புத்தூரிலும், காவலரான விக்ராந்த் சாத்தாங்குளம் டிஎஸ்பி அலுவலகத்திலும் வேலை பார்த்து வருவதுடன் குடும்பத்துடன் அருகே இருக்கக்கூடிய ஆனந்தபுரத்தில் தான் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில வசந்தா இருந்த வீடு நேற்று மதியத்துக்கு பிறகு நீண்டமாக பூட்டியுள்ளதாக தெரிகின்றது. இதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர் வீட்டை பார்க்கும்போது வழக்கத்துக்கு மாறாக வீட்டின் ஜன்னல்கள் கதவுகள் பூட்டப்பட்டு கிடந்திருப்பதை அவரது மகனாக இருக்கக்கூடிய போலீஸ்கார் விக்ராந்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர் தொடர்ந்து தாயின் செல்போனினை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனை அடுத்து அவர் உறவுக்காரராக இருக்கக்கூடிய ஒருவரிடம் ஆனந்தபுரத்தில் உள்ள தனது வீட்டில் சாவியை வாங்கி வந்து திறந்து பார்க்கப்படி கூறியிருக்கிறார். அப்போது வீட்டின் கதவுகள் உள்பக்கம் பூட்டியிருந்த நிலையில இருந்தது. இதனால் திறக்க முடியாத நிலையில வீட்டின் பின்பக்கமாக சென்று பார்த்தபோது கதவு திறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதையடுத்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வசந்தா இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இது குறித்து மகனான விக்ராந்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வசந்தா கழுத்தில் அணிந்திருந்த 7 பவுன் தங்கச்செயின் அறுத்து எடுக்கப்பட்ட நிலையில கம்மல்களை கலட்டி எடுத்து சென்றுள்ளனர். இது குறித்து மெய்யானபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் சான் தலைமையில் டிஎஸ்பிக்கள் சாத்தான்குளம் சுபகுமார், திருச்செந்தூர் மகேஷ்குமார், தட்டார்மடம் இன்ஸ்பெக்டர்கள் அனிதா மற்றும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் ஜியோ வரவழைக்கப்பட்டது. மோப்பனாய் வீட்டில் இருந்து வந்து தெருக்களில் சென்று நின்றுவிட்டது. தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணை பரபரப்பு தகவலானது வெளியானது. அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் செல்வரதி என்ற 24 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இந்த கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. கொலை செய்த செல்வரதி தனது கணவரின் சொந்த ஊரான மீரான் குளத்தில் இருந்து வருவதாகவும் இவருக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் 2வது குழந்தை பிறந்ததற்காக செல்வரதி சொந்த ஊரான தேரிப்பனைக்கு வந்துள்ளதாகவும் தெரிகின்றது.